Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா how to execute Jenkins step in parallel. ஸோ ஜென்கின்ஸை நீங்கள் பைப்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டேஜஸ் அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்குள்ளே தான் வந்துட்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதுவீங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து நம்ம ஸ்டேஜை வந்து எப்படி நம்ம மல்டிபிள் பேரலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது. ஸோ நீங்கள் மல்டிபிள் ஸ்டேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தாலுமே அந்த எல்லா ஸ்டேஜஸுமே ஸோ அட் டைமில் பேரலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுன்றதை இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோஸ்ட்ரேஷன் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் ஜென்கின்ஸ் இதுக்குள்ளே போகிறேன். ஸோ ஜென்கின்ஸ் டேஷ்போர்டில் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் டேரா வியூக்கு நான் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜென்கின்ஸ்ன்னு சொல்லி பைப்லைன் ஜென்கின்ஸ் எக்ஸாம்பிள் பேரலல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இது பைப்லைன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பைப்லைன் ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து பைப்லைன் ஸ்கிரிப்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பைப்லைன் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் கிட்டில் இருந்து பண்ணாலும் ஓகே, இல்லை இங்கே டைப் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் டேட்டா இதில் டைப் பண்ணிடுறேன். ஸோ பைப்லைன் போட்டு ஸோ ஏஜென்ட் வந்து நன் கொடுத்துறேன். ஸோ எந்த ஏஜென்ட்டும் கிடையாது. ஸோ நான் ஏஜென்ட் வந்து மொத்தம் 3 ஏஜென்ட் வச்சுருக்கேன். ஸோ 3மே வந்துட்டு ஒவ்வொரு லினக்ஸ் ஃப்ளேவர் இல்லைனா விண்டோஸில் இருக்கும். ஸோ ஏஜென்ட் என்ன ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ மேனேஜ் ஜென்கின்ஸில் போகிறோம். இதில் போயிட்டு மேனேஜ் நோட்ஸில் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் மாஸ்டர் ஒன்று இருக்குது. இது வந்து ஆன்சிபிள் ஜம்ப் ஹோஸ்ட்டு. இதோட லேபிள் வந்து ஆன்சிபிள்னு இருக்குது. ஸோ இது வந்து சென்டோஎஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உபுண்டு டாக்கர். இது வந்து டாக்கர் ஜம்ப் ஹோஸ்ட்டு. ஸோ இது வந்து உபுண்டு லினக்ஸ் ஃப்ளேவர் பேஸ் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் சர்வர். ஸோ இந்த விண்டோஸ் சர்வர் வந்து நான் விண்டோஸ் சர்வர் 2012 வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி எல்லாமே இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ மொத்தம் 3 ஓஎஸ் ஃப்ளேவர்ஸ் நான் இது பண்ணுறேன். ஸோ 3 ஓஎஸ் ஃப்ளேவரும் எப்படி பேரலாக வந்து ஒரு ஜென்கின்ஸ் ஜாப் வந்து எப்படி நம்ம வந்து பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஏஜென்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3 இதுலையுமே வந்து இது எக்ஸிக்யூட் ஆக போகுது வித் வந்து ஏஜென்ட் லேபிள் யூஸ் பண்ணி. ஓகே ஸோ பைப்லைன் நான் கொடுத்துட்றேன். ஸோ பைப்லைன் ஓகே. ஸோ ஏஜென்ட் நன்னுக்கு அப்புறம் இப்போ வந்து ஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ மல்டிபிள் ஸ்டேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டேஜஸ்க்குள்ளே என்னென்னா ஸோ ஸ்டேஜ் பில்டுன்னு ஒரு பில்டு ஸ்டேஜ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்து பேரல். ஸோ ஸ்டேஜுக்குள்ளே என்னென்ன ஸ்டேஜ் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து நான் பேரலாக எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ பேரலன்றதுக்குள்ளே நான் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டேஜை வந்து கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து விண்டோஸில் போய் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு விண்டோஸ் மிஷினில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். வித் லேபிள் வந்து என்ன லேபிள் எக்ஸிக்யூட் ஆகும்னா விண்டோஸ்ன்ற லேபிள் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட விண்டோஸ் சர்வருக்கான லேபிள் வந்து விண்டோஸ்ன்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து லேபிள் வந்து விண்டோஸ்ன்னு இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் ஸ்டெப்ஸு கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட்டு பிஎஸ் வெர்ஷன் டேபிள் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி வைக்கிறேன். பவர்ஷெலோட வெர்ஷன் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து டைப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸ்க்கு நம்ம போட்டோம். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஆன்சிபிள். ஸோ ஆன்சிபிள் ஸ்டேஜில் வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக ஒரு ஆன்சிபிள் வெர்ஷன் வந்து நம்ம கெட் பண்ணுற மாதிரி நம்ம வைப்போம் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்சிபிள் லேபிள் வந்து ஆன்சிபிள் ஜம்ப் ஹோஸ்ட்டில் போய் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பவர் ஷெல் வராது, இது வந்து எஸ்ஹெச் தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு கமெண்ட் வந்து ஆன்சிபிள் ஐஃபன் வெர்ஷன் நான் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாக்கர் மிஷின். ஸோ டாக்கர் மிஷினுக்கு நான் ஸ்டேஜ் டாக்கர் போட்டு லேபிள் வந்து டாக்கர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஸோ டாக்கர் வெர்ஷன் வந்து கெட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துட்றேன்.
ஸோ இந்த கோட் எல்லாமே வந்துட்டு நான் GitHubல அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கோடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே வந்துட்டு நான் பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பில்டு ஸ்டேஜ் முடிஞ்சுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ரன் எக்ஸிக்யூட் அந்த மாதிரி ஸ்டேஜ் இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டேஜ் என்னென்னா, சாரி இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பில்டு முடிஞ்சாச்சு. இப்போ ரன் ஸ்டேஜ். ஸோ ரன் ஸ்டேஜில் வந்து ஸோ சேம் அதே மாதிரி தான் வரும். சேம் ஸ்டேஜஸ் தான். இதில் வந்து ஒரு ஸோ சிம்பிளாக வேறு ஏதாவது கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி வைப்போம். ஸோ டேரெக்டாக இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற வெர்ஷன் எந்த அவுட்புட்டும் இல்லாமல் ஸோ நான் டைரெக்டாக வந்துட்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஸோ கெட் சர்வீஸ் நான் போடுறேன். கெட் சர்வீஸில் வந்து வேர் ஐஃபன் ஆப்ஜெக்ட் போட்டு ஸோ டாலர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ரன்னிங். ஸோ ரன்னிங் ஸ்டேட்டஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இப்போ நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆன்சபிள் இருக்குது. இந்த ஆன்சபிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு அடாக் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். ஸோ ஆன்சபிள் ஐஃபன் எம் மாடல் செட்டப்பில் லோக்கல் ஹோஸ்ட் ஐஃபன் இது வந்து ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ ஃபில்டரில் வந்துட்டு ஆன்சபிள் அண்டர்ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இதுவும் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டாக்கில் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிள் டாக்கர் இமேஜஸ் வரும் டிஸ்ப்ளே பண்ணால் போதும். ஸோ டாக்கர் இமேஜஸ்ன்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுவும் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்டேஜஸ்க்குள்ளே ஸ்டேஜு அந்த ஸ்டேஜ் வந்து பில்டுன்ற ஸ்டேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை ஸ்டேஜ் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அதை ஃபுல்லாக பேரலாக எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அது பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேஜஸோட ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் வழி. ஸோ இப்போ நான் இதை நான் அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, பில்ட் நவ். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட் அ டைமில் பேரல் எக்ஸிக்யூஷன் எல்லாமே நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ டேரெக்டாக டக்குன்னு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு எல்லா இதுலேயுமே. ஸோ அட் அ டைமில் எல்லா இதுலேயுமே எக்ஸிக்யூட் ஆகுது பேரலாக. ஸோ இதில் என்ன எரர்னு பார்ப்போம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் ஃபைல் மேபி இதில் வந்துட்டு ஓகே டபுள் கோட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா ஸோ அட் அ டைமில் பேரலில் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்கள். ஸோ எல்லாமே மில்லி செகண்ட்ஸில் தான் எடுத்துருக்கு. ஸோ ரொம்ப டைம் எடுக்காது. அட் அ டைமில் ஸோ 3 சர்வரில் போயிட்டு பில்ட் ஆகுது, ரன் ஆகுது. ஸோ இப்போ இதில் போய் நீங்கள் வியூவில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அதை அவுட்புட்டு காட்டுறேன். இதில் வந்து ஸோ சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா ஸோ 3 இது வந்து ரன்னிங் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸோ 3 இதுலையுமே வந்துட்டு டாக்கர் வெர்ஷன் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே விண்டோஸ்லையும் காட்டுது, இமேஜஸும் காட்டுது. ஸோ அட் டைமில் அங்கங்கே விண்டோஸ் சர்வர் எது அவைலபிளாக இருக்கோ ஸோ டக்குன்னு ஆன்சிபிள் டாக்கர் எங்கே அவைலபிளாக இருக்கோ ஸோ அட் டைமில் அங்கங்கே போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்துடுது. ஸோ இப்போ நான் ஆன்சிபிள் பிளேபுக் நான் அந்த இது அடாக் கமெண்ட்ஸ் போட்டால் அந்த இது வந்துருச்சு. ஸோ ஆன்சிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டோஎஸ்ன்னு வந்துடுது. ஸோ இப்போ இதுவே நான் வந்துட்டு ஒரு யூஐ லெவலில் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஓப்பன் ப்ளூ ஓஷன் சொல்லிட்டு ஒரு பிளகின்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ பேரலாக பாருங்கள் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ பேரலாக பில்ட் ஆகிருக்கு, ரன் ஆகிருக்கு அட் டைமில். ஸோ அட் டைமில் ஆன்சிபிள் சர்வர்லையும் டாக்கர்லையும் அங்கங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் போய் அவுட்புட்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கே இதில் சிம்பிளாக தெரிஞ்சிடும் ஸோ எப்படி அவுட்புட்லாம் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பைப்லைன் வந்து பேரலாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு உங்களால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆன்சிபிள் எக்ஸாம்பிள் பேரல் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஸ்டேஜஸ்க்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ மேபி இப்போ செக் அவுட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து ஏதாவது வந்து நீங்கள் கிட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கிட் டவுன்லோடுமே வந்து பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணி வைக்கலாம். பேரலாக எங்கெங்கெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுமோ ஸோ அங்கேயும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு கிட் இல்லாமல் டேரெக்டாக நான் வந்துட்டு
பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து போட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸோ கிட்ல இருந்து க்ளோன் எடுத்து அந்த பைப்லைன் ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போறோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். ஸோ பைப்லைன்ல ஸ்கிரிப்ட் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு செக் அவுட் எஸ்சிஎம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் மேனுவலாக இன்சிஸ்டாக நீங்கள் வந்து இது எக்ஸ்டர்னலில் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி பண்ணுறன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ ஜென்கின்ஸ் எக்ஸாம்பிள் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது நியூ ஜாபு ஜென்கின்ஸ் எக்ஸாம்பிள் parallel 2 கொடுத்துட்றேன். ஸோ இது பைப்லைன் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எஸ்சிஎம்மாக நான் வைக்க போகிறேன். ஸோ எஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃப்ரம் எஸ்சிஎம். ஸோ ஜென்கின்ஸ் பேரலாக ஜென்கின்ஸ் ஃபைல் 2ல பார்த்தீங்கன்னா ஸோ பைப்லைன் ஏஜென்ட் நன் இருக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்கிப் டிஃபால்ட் செக் அவுட். ஸோ நீங்கள் எஸ்சிஎம் வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டிஃபால்ட்டாக செக் அவுட் பண்ணுறத வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ஸ்டேஜஸ்க்குள்ளே பேரல் எக்ஸிக்யூட் ஆகிற இடத்துல ஸ்டெப்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் செக் அவுட் எஸ்சிஎம் கொடுத்தீங்கன்னா ஸோ அங்கே போய் உங்கள் கோடு என்னென்னலாம் இருக்கோ அது போய் வந்து டவுன்லோட் ஆகி அங்கே வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ நான் சாம்பிளாக இப்போ நான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இது வந்துட்டு இந்த இதை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோட் வந்து உங்களுக்கு கிட்டப்ல அவைலபிளாக இருக்கும். இந்த லிங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அதோட கிட்டப்போட யூஆர்எல். ஸோ யூஆர்எல் போட்டு கிட்டப் யூஆர்எல். ஸோ இதோட மாஸ்டர் பிரான்ச் வந்து மாஸ்டர் கிடையாது, இது மெயின். அண்ட் தென் வந்துட்டு ஜென்கின்ஸ் ஃபைல் வந்து ஜென்கின்ஸ் ஃபைல் 2. ஸோ -2 நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ பில் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. விண்டோஸ் ஆன்சிபிள் டாக்கர் எல்லாமே வந்து ஏஜென்ட்டில் கனெக்ட் ஆகிட்டு ஸோ அட் அ டைமில் மூணுமே வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகுது பாருங்கள். ஸோ டிஸ்ப்ளே ஆகிட்டு ஃபஸ்ட்டு பில்டு முடிச்சிருது. அட் அ டைமில் வந்துட்டு ரன்னும் பேக் எண்டில் ரன் ஆகி ஸோ அதுவும் முடிச்சிருது. ஸோ எல்லாமே மில்லி செகண்ட்ஸ்லாம் வருது. ஸோ இதனால வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ நீங்கள் பேரலல் எக்ஸிக்யூஷன் ஸ்டெப்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போல்லாம் கிட் இன்ஸ்டாலேஷன் ஃபஸ்ட் இதுலேயே வரல. ஸோ ரெண்டாவதுல தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்டெப்ஸில் வர்றது. ஸோ செக் அவுட் எஸ்சிஎம். ஸோ செக் அவுட் ஆகிட்டு அண்ட் தென் வந்துட்டு வெர்ஷன் எல்லாமே வந்துட்டு அது டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ டாக்கர் இமேஜஸ்ஸு அண்ட் தென் சர்வீசஸ் ரன்னிங் சர்வீசஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ப்ளூ வெர்ஷனில் பார்ப்போம். ஸோ சேம் அதே மாதிரி தான் அவுட்புட் வரும். பட் ஆனால் வந்துட்டு இந்த செக் அவுட் எஸ்சிஎம் வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டெப்ஸ் ஜென்கின்ஸ் ஸ்டெப்ஸ் பேரலல் அந்த கிட்டோட கோட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்துட்டு பிஎஸ் வெர்ஷன் டேபிளும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்டும் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் தேர்டுக்கு போவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தேர்டு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பண்ண போகிறது வந்துட்டு ஸ்டேஜஸ்க்கு வெளியே போட்டால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ பில்ட் அண்ட் ரன்னுமே வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸாக வந்து தனித்தனியாக போட்டு அந்த பில்டுக்குள்ளே நீங்கள் பேரலல் ஸ்டெப்ஸ் போட்டீங்க. இதில் வந்து நம்ம பில்ட் அண்ட் ரன்னுமே வந்துட்டு ஒரே ஒரே ஸ்டெப்ஸில் ஸோ ஒரே பேரலல் பிளாக்குக்குள்ளே ஸோ மல்டிபிள் ஸ்டெப்ஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மல்டிபிள் ஸ்டேஜஸாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து கோடுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறத விட இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஜென்கின்ஸ் எக்ஸாம்பிள் பேரலல் 3. ஸோ பைப்லைன் ஸ்கிரிப்டில் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ பைப்லைன் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஏஜென்ட் நன். ஸோ நான் எடுத்தோன்னே ஏஜென்ட் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ அந்தந்த ஸ்டேஜஸில் உள்ள ஏஜென்ட்டு வந்து அது லேபிள் ஏஜென்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டேஜஸ்க்குள்ளே ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பில்ட் அண்ட் ரன்னு ஒரே ஸ்டேஜில் வச்சு பேரல் எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம் மல்டிபிள் லினக்ஸ் ஓஎஸ் ஃப்ளேவர்ஸில். ஸோ பில்ட் அண்ட் ரன் வந்து பேரலல்
நம்ம ப்ரீவியஸாக வந்து பில்டு தனியாக ஸ்டேஜ் ஸ்டெப்ஸ் ஆகும், ரன் தனி ஸ்டேஜாகவும் ஸ்டெப்ஸ் ஆகும் போட்டோம். இதில் வந்துட்டு ஒரே ஸ்டேஜில் வந்துட்டு மல்டிபிள் பில்ட் அண்ட் ரன் நம்ம ஸ்டேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் நம்ம வந்து பேரல் எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போகிறோம். இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம வந்து ஸ்டேஜ் கொடுக்குறோம். ஸோ சேம் அதே மாதிரியே ஸ்டேஜ் வந்து விண்டோஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஏஜென்ட் வந்து லேபிள் விண்டோஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம லேபிள் விண்டோஸ் தான் கொடுக்குறோம். ஸோ லேபிள் விண்டோஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே ஸ்டேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஜஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு பில்டு. ஸோ பில்ட் அண்ட் ரன் தான் ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னீங்களா, ஸோ ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஸ்டேஜஸ்க்குள்ளே ஸ்டேஜ்ன்ற பில்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஸ்டெப்ஸ் போடுறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து பவர் ஷெல் $ps வெர்ஷன் டேபிள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து எதாவது காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரிப்டோ இல்லாட்டி வேறு எதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஸ்டேஜ் விண்டோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் ஆன்சிபிள். ஸோ இதில் வந்துட்டு ஸோ சேம் அதே மாதிரி விண்டோஸ் எல்லாமே ஆன்சிபிளாக மாற்ற போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம பவர் ஷெல் போட்டோம், இதில் வந்து எஸ்ஹெச் போட போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் பில்ட் மட்டும் தான் பண்ணேன், இன்னும் நான் வந்து ரன் வைக்கல. ஸோ பில்ட் அண்ட் ரன்னும் ஒரே இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இதில் வந்து ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் பவர் ஷெல்லில் வந்துட்டு கெட் சர்வீஸ். ஸோ வேர் ஆப்ஜெக்ட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ரன்னிங். ஸோ ரன்னிங் ஸ்டேட்டஸ் என்னென்ன இருக்கோ அந்த சர்வீஸ் எல்லாமே இப்போ டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் வைஸ் அதே மாதிரியே ஸோ இப்போ நம்ம பில்டு பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஆன்சிபிள்னால இப்போ நம்ம வந்து ஆன்சிபிள் வெர்ஷன் போடுறோம். ஸோ மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது கமாண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேஜ் பில்டு. ஓகே, ஸ்டேஜ் ஸ்டெப்ஸ் எஸ்ஹெச் வெர்ஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேஜை மட்டும் நம்ம திரும்பி காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ரன் இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் ரன் பண்ணுறேன். சாரி. ஓகே, ஸோ இந்த இதில் ரன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சிபிள் அடாக் கமெண்ட்ஸ் நான் போடுறேன். ஸோ ஒரு ஆன்சிபிள் அண்டர்ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஆன்சிபிள் -m செட்டப் மாடலில் லோக்கல் ஹோஸ்ட் -a வந்துட்டு ஃபில்டர் ஈக்குவல் டு ஆன்சிபிள் அண்டர்ஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து டாக்கருக்கு பண்ண போகிறோம். ஸோ டாக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேஜ் ஆன்சிபிள் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார் டைம் சேவிங்காக. ஸோ இதில் வந்து டாக்கர் நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு டாக்கர் கொடுக்குறோம். இதில் வந்துட்டு டாக்கர் ஐஃபன் வெர்ஷன். இதில் வந்துட்டு டாக்கர் புல் இமேஜஸ், வேறு ஏதாவது இமேஜஸ் இருந்தால் நீங்கள் புல் பண்ணிக்கலாம். டாக்கர் புல் ஓகே, டாக்கர் புல் நான் இன்ஜினெக்ஸ் கொடுத்துறேன். ஸோ ஆல்ரெடி இன்ஜினெக்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த கமெண்டில் கொடுப்போம், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு திரும்பி சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பில் நான் கொடுக்குறேன், எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 3ல் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அட் டைமில் வந்து எல்லா இதுலேயுமே இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன எரர் இருக்குன்னு பார்ப்போம். சேம் அன்கோட்டட் சின்டாக்ஸ். ஓகே, நீங்கள் அந்த டபுள் கோட்ஸ்லாம் விடும்போது நீங்கள் பார்த்து விடுங்க. நான் வந்துட்டு இதில் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்.
ஸோ கெட் சர்வீஸ். ஓகே, ஸோ nginx டபுள் கோட்ஸ் வராது. ஓகே, ஸோ திரும்பி இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அட் டைமில் வந்து எல்லா நோட்ஸுக்குமே எல்லா ஸ்லேவ் மிஷின்ஸுக்குமே அட் டைமில் வந்து இது வந்து ட்ரிகர் பண்ணி விடுது. ஸோ அதனால் கொஞ்சம் அவுட்புட் அது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ஆனால் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு எல்லா சர்வர்லேயும். ஸோ 2 சர்வரில் தான் இருந்துச்சு, 2 சர்வர்லையும் வந்து இனிஷியலைஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இதாங்க கன்கரண்ட்டாக நம்ம வந்து பேரல் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுறோம். பேரல் ஸ்டெப்ஸ் ஜென்கின்ஸ் அந்த கோடு வச்சு நம்ம. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து nginx வந்து டவுன்லோடு ஆகிருக்கு, ஆல்ரெடி இருக்குது. பட் ஆனால் இது வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ஒரு அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு வெளியில் வரேன். போயிட்டு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ தமிழ் டு டெரா. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா parallel ஃபோர்த் எக்ஸாம்பிள். ஸோ இது பைப்லைன் ஸ்கிரிப்ட்டு. ஸோ ஆட் டு த கண்டியூ கொடுத்துட்றேன். இது வந்து நம்ம வந்து டேட்டா கிட்லேருந்து நம்ம எடுப்போம். ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் 4ல் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு பைப்லைன் ஏஜென்ட் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டேஜஸ். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேஜ் பில்ட் அண்ட் ரன்னு. ஸோ இந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டு ஹோல் ஸ்டேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஹோல் ஸ்டேஜஸும் பேரலாகவும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேஜஸ்க்குள்ளே விண்டோஸு பேரலல், ஆன்சிபிளும் பேரலில் இருக்குது. ஆனால் வந்து டாக்கரும் ஸோ ஈவெண்ட்டாக பேரலில் இருக்குது. ஸோ அந்த இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஸோ பில்டு ரன் கொடுக்குறோம். அதை ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போட்டு ஸ்டேஜஸ்க்குள்ளே ஸோ பில்டு ரன் ரெண்டுமே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேபிள் விண்டோஸ் இருக்குது, இல்லை ஆன்சிபிள் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணுற பிஹேவியர் தான் வந்து ஜஸ்ட் டிஃபர் ஆகும். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஸ்டேஜஸ் போடுறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் யூனிட் டெஸ்ட்டு, லோட் டெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். பட் இதிலலாம் வந்து லோட் டெஸ்ட் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகி தான் ரன் ஆகும். ஏன்னா வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜும் நம்ம வந்து பேரலாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ லைட் டிலே தான் இருக்கும், ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா எல்லாமே பேரலாக தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மல்டிபிள் ஸ்டேஜஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ நாட் ஒன்லி ஃபார் பில்டு ரன் மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் யூனிட் டெஸ்ட், லோட் டெஸ்ட் அதையுமே வந்து நீங்கள் பேரலுக்குள்ளே கொண்டு வந்து அதையுமே பேரலாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். மல்டிபிள் மிஷின்ஸ் டெப்ளாய் பண்ணுறது, இல்லை டெஸ்ட் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இதில் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு கிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டு காப்பி பண்ணி இங்கே வந்துட்டு பைப்லைன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் எஸ்இஎம் கொடுத்துட்டு, ஸோ எஸ்இஎம் கிட்டு சூஸ் பண்ணுறேன், யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மாஸ்டர் கிடையாது, இப்போ நம்ம வந்து மெயின் பிரான்ச் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் கிடையாது, ஜென்கின்ஸ் ஃபைல் -4. ஸோ இப்போ நான் அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் ரன் வந்து விண்டோஸ் ஆன்சிபிளில் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ பில்ட் அண்ட் ரன் நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பில்டு ரன் வந்து விண்டோஸ் ஆன்சிபிளில் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அட் டைமில் பேரலில் பில்டு ரன் யூனிட் டெஸ்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு ஓப்பன் ப்ளூ ஓஷனில் இப்போ நான் இது ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேரலில் பார்த்தீங்கன்னா பில்டு ரன் யூனிட் டெஸ்ட், லோட் டெஸ்ட் எல்லாமே அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இது பில்டு டெஸ்ட் எல்லாம் ரன்னில் இங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா லோட் டெஸ்ட், டெப்ளாய் டு ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து பேரலில் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணுலையுமே அட் அ டைம் வந்து எக்ஸிக்யூஷன் ஜாப் வந்து புஷ் பண்ணிடுச்சு. இந்த ஆன்சிபிள் நோட்ஸாக இருந்தாலும் சரி, டாக்கர் நோட்ஸாக இருந்தாலும் சரி, விண்டோஸ் நோட்ஸாக இருந்தாலும் சரிட்டு. ஸோ எல்லா இதுலையுமே வந்து அப்போ உடனே வந்துட்டு எல்லா ஜாபும் வந்து புஷ் பண்ணிடுது ஜென்கின்ஸு. ஸோ இப்படி தான் வந்து இது பில்ட் ஆகுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸோ இருந்து டேட்டா வந்து ரீரன் கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் இங்கேருந்து நான் ரீரன் கொடுக்குறேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஓகே, ஸோ ரீப்ளே ஆயிருச்சு. ஸோ இந்த ஃபோர்த் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஓப்பன் ப்ளூ ஓஷனில் வச்சு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2 3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு இந்த ஓப்பன் ப்ளூ ஓஷனில் வச்சு கூட நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு ரன் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை போய் கிளிக் பண்ணேன்னா ஸோ இது பேரலாக எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ பாருங்கள், டாக்கர் பில்ட் ரன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ பேரலாக ஆன்சிபிள் பில்ட் ரன் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே யூனிட் டெஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களோட ஃப்ளோ எப்படி போகுது, எங்கெங்கெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு ஸோ கம்ப்ளீட்டாக இதுலேயே உங்களால் பார்க்க முடியும் ஓப்பன் ப்ளூ ஓஷன் மூலமாக. ஓகே, நீங்கள் லாக் ஃபைல்ஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாக் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் வந்துட்டு நீங்கள் அவுட்புட்டை லாக் எடுத்துக்கலாம். ஸோ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ டெஸ்ட்டு ஆர்டிஃபேக்ட்ஸ் பைப்லைன் டாட் லாகில் வந்துட்டு ஸோ ஃபுல் அவுட்புட் வந்து ஆர்டிஃபேக்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இது எல்லாமே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்டில் உள்ள ஸ்டெப்ஸ் வந்து பேரலில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ ஸ்டேஜஸோ இல்லாட்டி ஸ்டேஜஸ்க்குள்ள இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேரலில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் யூஸிங் பேரலில் அந்த பிளாக்குள்ளே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.